ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு நமதியா சேனல். இன்றைக்கி நமதியா சேனலில் சூப்பரான டெலிஷியான கிறிஸ்பி ப்ரான் 65 சிக்கன் 65 தோற்றுருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? என்னடா பவுலில் சோப்பாக இருக்கா, மிளகாய் தூள் தெரியாமல் போட்டேங்க. எல்லாம் ப்ரான் போட்டு மிளகாத்தூள் போடணும், நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் கொட்டிட்டேன். சரி, அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் ப்ரான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ப்ரான் க்ளீன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்ச ப்ரானில் லைட்டாக ரெட் சில்லி பவுடர், அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. ஆனால் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்ட பிறகு லைட்டாக இன்னும் கொஞ்சம் கெம்டிங்காக இருக்கணும்ல, அதுக்காக பெப்பர் தூள், பெப்பர் லைட்டாக போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஊறிட்ட பிறகு என்ன தெரியுமா பண்ணணும்? பார்க்க அழகாக இருக்குல்ல, முக்கியமானதுங்க. என்ன நான்வெஜ் செஞ்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டுட்டு, அடுத்துக்கப்புறம் கொஞ்சம் பஜ்ஜி மாவு, தட் இஸ் கடல மாவு போட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்ல, அதுக்கு சூப்பரான எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு. கிறிஸ்பினஸ்க்கு அரிசி மாவு, லைட்டாக அரிசி மாவு, உங்களுக்கு வேணும்னா கூட மைதா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக சுவியாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். அரிசி மாவு போட்டு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதுக்கு லைட்டாக கேர்டு, ரொம்ப நாங்கள் ஜாஸ்தி கேர்டெலாம் யூஸ் பண்ணலாம், லைட்டாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கேர்டு போதும், ஏன்னா இது 250 கிராம்ஸ் தான். போட்டுட்டு எல்லாமே போட்டு அந்த பவுலில் இருக்க பார்த்திங்களா மிக்சரை மொத்தமாக மிக்ஸ் பண்ணுங்களேன். மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு கலர் வரும் பாருங்கள், அப்படியே ரெட்டிஷ் கலர் பவுடர் போடாமல் அந்த ரெட்டிஷ் கலர் வரும் பாருங்கள். அதாங்க உங்களுக்கு முக்கியமானது. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுங்களேன். மிக்ஸ் பண்ண அப்பயே அரோமா வரும். அவசரப்பட்டு எடுத்து சாப்பிட்றாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே அழகாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ரெட் கலரில் கலர் சேஞ்ச் ஆகும். ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆயிலை ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ப்ரான் டக்குன்னு வெந்துடுற போகிற. ரொம்ப வெந்துச்சுன்னு வச்சுங்க, ப்ரான் ரப்பர் மாதிரி ஆயிரும். ப்ரீ ஹீட் பண்ணால் ஆயிலோட பொறுத்துன்னு அந்த ப்ரான் சிரிக்கும் பாருங்கள், நம்ம முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரான், சும்மா கிடையாது. ப்ரான் 65 நாங்கள் ஃபஸ்ட்டு தான் ட்ரை பண்ணோம். சரி, ட்ரை பண்ண நல்லா பெஸ்ட்டாக வந்துச்சுல, அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் காட்டினா அவங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்களே. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்பயுமே ப்ரான் பெப்பர் ஃப்ரை அது மாதிரி தான் பண்ணுவோம். இந்த வாட்டி ப்ரான் 65 உங்களுக்காக ரெடி. இப்படி மாஸாக இருக்கா, வித்தவுட் ஆடிங் எனி கலர்ஸ், பர்ஃபெக்டாக இருக்குல்ல. சாப்பிட்டு பார்த்துங்க, டேஸ்ட் அழிச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.